நம்ம எவ்வளவோ சிக்கன் கறி சாப்பிட்ருப்போம். ஆனா, இந்த மாரி ஒரு அல்டிமேட்டான சிக்கன் கறி கண்டிப்பா ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா, குயிக்கா செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கறி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் தனியாக வச்சிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். இந்த ரெசிப்பியில் மேரினேஷன் கண்டிப்பாக தேவை. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. உரப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்குரிய திங்ஸும் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். அந்த பவுடரை நம்ம அரைக்கும் போது ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 வெள்ளைப்பூடு சேர்த்து நல்ல நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துடணும். ஒரு பேனில் கீ போட்டுட்டு அந்த கீயில் எல்லா சிக்கனையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடணும். 2 மினிட்ஸ் 2 பக்கம் பரட்டி போட்டு வேக வைக்கணும். அப்படி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இருக்குல்ல, அதையும் மேலே நல்லா தூவி அப்படியே 2 சைடும் பரட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரை ரெடி. லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு இந்த ஃப்ரை இறக்கிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி, ரைஸ் எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். ஈவன் நீங்கள் பைட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, யம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.